உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த மீனாட்சிக்கு ஊர் மரியாதை கிடைக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை அவளுக்கு செஞ்சே ஆகணும். கோயில் நகை ஏதாச்சும் திருடிட்டு வந்து மீனாட்சி மேல பழிய போட்டுருவோமா? டேய், அதெல்லாம் வேண்டாம். திருடுறப்ப நாமளே மாட்டிக்குவோம். இத வேற மாதிரி தான் யோசிக்கணும். சுய உதவி குழு பொம்பளைங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுருவோமா? அது கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. டேய், இதெல்லாம் வேலைக்காகாது. இந்த ஊர் பொம்பளைங்களை நம்பவே முடியாது. நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி கடைசியில மீனாட்சி பக்கம் சாஞ்சிருவாளுங்க. அப்புறம் வழக்கம் போல நமக்கு தான் அசிங்கமா போகும். அக்கா, அவமானப்பட போறது மட்டும் இல்ல, நம்ம இத்தனை நாளா போட்டு வச்சிருந்த திட்டத்தையே செய்ய முடியாம போயிடும். அதனால எது செய்யறதா இருந்தாலும் நம்ம யாரும் மாட்டிக்காத மாதிரி செய்யணும். அப்பதான் அந்த மீனாட்சி மேல பழியும் விழும். அவளை அழிக்கிறதுக்காக சுதந்திரமா நாமளும் நடமாடவும் முடியும். இந்த அளவுக்கு யோசிக்கணும்னா அதுக்கு டைம் வேணுமே பூஜா. நமக்கு தான் இப்ப டைமே இல்லையே. அக்கா, நான் ஒரு யோசனை சொல்றேன். நம்ம ஊர் குளத்துல இன்னைக்கு ராத்திரி விஷத்தை கலந்துருவோம். அந்த பழைய தூக்கி மீனாட்சி மேல போட்டுருவோம். அப்புறம் என்ன, நாம நினைக்கிறதானே ஈஸியா நடக்கும். பூஜா, இது சூப்பர் ஐடியா. அப்புறம் பூஜா, நானும் சங்கிலியும் இன்னைக்கு நைட்டே குளத்துல விஷத்தை கலந்துடுறோம். நாளைக்கு காலையில நடக்க வேண்டிய வேலைய நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா, ராத்திரி 12 மணிக்கு வந்தது நல்லதா போச்சு. குளத்தக்கரையில் ஒரு ஈக்காக்கா இல்லை. டக்குன்னு விஷத்தை கலந்துட்டு கிளம்பி போயிடலாம். ஆமா ஆமா, யாராவது வரத்துக்குள்ள விஷத்தை கலந்துடலாம். வா. சீக்கிரம் ஊத்து, சாச்சி ஊத்து. ஊதிட்டாங்க. ஒரு வழியா ஊத்தியாச்சு. வா வா. சக்தி, யமுனா, என்னம்மா? என்னம்மா, என்னாச்சு? சக்தி, நேத்து கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஏத்தனோம்ல அகல் விளக்கு, அது கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு பாரு. சொக்கப்பான திருவிழா நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு வந்த அகல் விளக்குமா. அதுவே உடைஞ்சு போயிருக்குன்னா ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுமா, நீ தைரியமா இரு. மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா, வாங்க. நம்ம ஊர் கோயில் மாடு குளத்துல செத்து கிடக்குதுமா. சொக்கப்பான திருவிழா நடக்க போற நேரத்துல கோயில் மாடு செத்து கிடக்கிறத ஊர் மக்கள் அபசகுணமா நினைக்கிறாங்கம்மா. அம்மா, பயப்படாதம்மா. மாடு ஏன் செத்து போச்சுன்னு காரணம் ஏதாவது தெரியுமா? அம்மா, ஊர் குளத்து தண்ணியில விஷம் கலந்துருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கம்மா. என்ன சக்தி இது?
இப்ப ஊர் பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கம்மா, நீங்களும் வந்துருங்க. வர்றமா? சரி சக்தி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம வீட்ல விளக்கு உடைஞ்சு போச்சு. ஊர் குளத்துல கோயில் மாடு செத்து போயிருக்கு. கண்டிப்பா இது விபரீதத்துல தான் போய் முடிய போகுது. இங்க பாருங்க ஐயா, வருஷா வருஷம் நம்ம ஊர் குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு நான் தான் குத்தகை எடுத்து வரேன். அதுவும் இல்லாம நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கும் கணிசமான அமௌண்ட் நான் கொடுக்குறேன். இன்னும் ஒரு மாசத்துல எடுத்திருந்த குத்தகை முடிய போகுது. அதனால குளத்துல இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சிடலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனா இந்த மீனாட்சி அம்மா குளத்துல விஷத்தை கலந்துட்டாங்க. இல்ல, இவர் பொய் சொல்றாரு. இந்த வருஷ குத்தகைய இவருக்கு கொடுக்கலங்கிறதுக்காக இவர் என் மேல அபாண்டமா பழிய போடுறாரு. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த வருஷம் குத்தகைய நீங்க எனக்கு கொடுக்கலதான், அத இந்த ஊரறிய நான் ஒத்துக்கிறேன். ஆனா குத்தகையை நீங்க எனக்கு கொடுக்கறதுக்காக 3 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் கேட்டீங்கல்ல, அத நீங்க இந்த ஊரறிய ஒத்துக்கிறீங்களா? என் பொண்ணுங்க ஒவ்வொருத்தி பேர்லயும் 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அத இந்த ஊரறிய நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா, இவர் சொல்றதை யாருமே நம்பாதீங்க ஐயா. ஏற்கனவே கம்மாய் தூர் வர்ற விஷயத்துல இவர் கையும் களுமா மாட்டிக்கிட்டாரா? அத பழி தீர்த்துக்கதான் இப்படி ஒரு பழிய எங்க அம்மா மேலயும் எங்க மேலயும் போடுறாரு. இவரை நல்லா விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். உண்மை என்னங்கறத அவரே சொல்லிட்டார்ல. அவர் சொல்றது போய்னா அப்ப அதை நிரூபி. ஊர் குளத்துல விஷத்தை கலந்தது உங்க அம்மா இல்லங்கறத உன்னால நிரூபிச்சு காட்ட முடியுமா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலனா உங்க அம்மா பஞ்சாயத்து தலைவி பதவியில இருந்து விலகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? அவங்க அமைதியா நிக்கிறத பார்த்தாலே தெரியல உங்களுக்கு? அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்பவே பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. மீனாட்சி அம்மா, பதவி விலகுங்க. பதவி கூடாது. உடனே ராஜினாமா பண்ணுங்க. மீனாட்சி அம்மா, நீங்க தலைவரா இருக்க தகுதி இல்லை உங்களுக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.